ஊடகத்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களையும் தமிழர் நடுவம் என்கிற எங்களது அமைப்பின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வருகிற 18ஆம் தேதி அக்டோபர் 18 அன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித எப்பாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தமிழர் அல்லாதவர்கள் போட்டியிடுவதை கண்டித்து எமது அமைப்பின் சார்பாக முற்றுகை போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர 18ஆம் தேதி நடக்கிற அந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல், அந்த தேர்தலை கண்டித்து ஒரு முற்றுகை போராட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். குறிப்பாக என்ன காரணத்துக்காக நான் அதை முற்றுகையிடுறேன்னா, தென்னிந்தியா என்ற பேரில் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் தனித்தனி சங்கங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்தியா என்ற பேரில் இவர்கள் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக சங்கம் நடத்தி கொண்டு, குறிப்பாக தமிழர் அல்லாதவர்கள் அதில் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு, அதன் மூலமா அந்த நடிகர் சங்கத்தில் நடிகராக ஒரு 2-3 படம் நடிக்கிறது, அதன் மூலமா மக்கள்கிட்ட ஒரு பெரிய விளம்பரத்தை பெறுறது, அதன் மூலமா அந்த சங்க பொறுப்புகளில் வர்றது, அதன் மூலமா பின்னாடி கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த கட்சிகள் மூலமா தமிழ்நாட்டோட அரசு அதிகாரத்தை கைப்பற்றுறது. இது கடந்த 1967 குறிப்பா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பிடிச்ச அந்த 67 இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க யாருமே தமிழர்களாகவும் இல்லை. அப்படி தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது எல்லாமே இந்த தமிழ் சினிமா துறை தான். எல்லா பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டு சினிமா துறையில ஆதிக்கம் செய்து அதன் மூலமா தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ச்சியா தமிழர்களை சுரண்டிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டே சீரழித்துட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இப்போ முதல்ல இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்ன்ற அந்த சங்கத்தையே முதல்ல கலைக்கணும். தமிழ்நாடு நடிகர் சங்கம் தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுல பிறப்பால் தமிழர்கள் மட்டும்தான் அந்த சங்கத்துல உறுப்பினர் அவரதுல இருந்து பொறுப்புகள் வர்றது வரைக்கும் இருக்கணும். மற்றவர்கள் யாரும் இங்க தமிழ்நாட்டில் நடிக்கலாம், அவர்கள் எந்த மொழி பேசினாலும் எந்த இனத்துக்காரங்களா இருந்தாலும் நடிக்கலாமே தவிர அவர்கள் அந்த சங்கத்துல மட்டும் இல்லை, எந்த சங்கத்தில எந்த அரசியல் நடவடிக்கையிலும் தமிழ்நாட்டில் இனி ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அதற்கு எதிராக தொடர்ச்சியா நாங்கள் போராட்டம் நடத்துவோம்ன்ற அடிப்படையில தான் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை இதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தியிருக்கோம், பல்வேறு கருத்தியல் பரப்புரைகள் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாசமே நாங்கள் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்ன்ற பேரை மாற்றுங்க, ஏன்னா அதுல தேர்தல் வரப்போறதா அப்பயே பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த நடிகர் சங்க தேர்தல் இதுல அப்ப தமிழர் அல்லாதவர்கள் திருப்பி ஆதிக்கத்துக்கு திருப்பி அதன் மூலமா ஒரு விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் ஒரு பெரிய தலைவராகி அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆவாரு. அப்புறம் அடுத்த முதலமைச்சரா விஜயகாந்த் ஆவாரு. இப்ப அவருக்கு அடுத்த கட்டமா எதிர்கட்சி தலைவரா இன்னொரு ஒரு தெலுங்கர் வருவாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தமிழர் அல்லாதவர்கள் தொடர்ச்சியா இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில முதல்ல இந்த சங்கத்துல இருக்க தென்னிந்திய நடிகர் சங்கம்ன்ற பேரையே மாத்துங்க, தமிழ்நாடு நடிகர் சங்கம்ன்ற பேரை வைங்க. அதுல தமிழர்கள் மட்டுமே, பிறப்பால் தமிழர்கள் மட்டுமே உறுப்பினர் மட்டுமல்லாமல் தலைவர்ல இருந்து எல்லாமே இருக்கணும்ன்ற அப்படி அந்த தேர்தல் நடத்தினா அப்படியான கோரிக்கையை நிறைவேற்றாமல் அந்த தேர்தல் நடத்தினா அதை நாங்கள் முற்றுகையிடுவோம்னு சொல்லி அப்பயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளா அப்படி தமிழர் அல்லாதவர்கள் யார் அந்த தேர்தலில் கலந்துக்கிட்டு அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்களோட படங்களோ எதையுமே தமிழ்நாட்டில் திரையிடப்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தில் முன்னெடுப்போம்னு சொல்லி நாங்கள் எங்களோட உண்ணாவிரதத்திலே தீர்மானம் போட்டிருந்தோம். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை எங்களோட தீர்மானத்தை எல்லா அமைப்புகளுக்கும் நடத்துகிறோம். அந்த தமிழ் சினிமா துறையில் இருக்கக்கூடிய எல்லா பல்வேறு ஒரு 20 அமைப்புக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், வெப்சைட்லேருந்து எல்லாத்துக்குமே அனுப்புகிறோம். இந்த கோரிக்கையை எங்கள் அமைப்பு சார்பாக பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக நாங்கள் வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டை நீங்கள் கவனத்தில் எடுத்து உங்களை சரி பண்ணிக்கோங்கன்னு வச்சா அவர்கள் எதுவும் இல்லாமல் அந்த நடிகர் சங்க தேர்தல் நடக்குது. அதனால அதோட தொடர்ச்சி அதை முற்றுகையிட்டு நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அந்த இப்போ எங்களோட டிமாண்ட் என்னன்னா, அந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை நிறுத்தணும் அப்படின்றத. இப்போ நாங்கள் காவல் ஆணையரை நாளைக்கு பார்த்து ஒரு மனு கொடுக்க போகிறோம். மனு கொடுத்துட்டு அதை நிறுத்துங்க, ஏன்னா அது தமிழர்களோட உணர்வை புண்படுத்துது, தமிழர்களை தமிழர் அல்லாதவர்கள் ஆதிக்கம் செய்யறதுக்கான வழியை உருவாக்குது, அதை நிறுத்துங்க, இல்லைன்னா நாங்கள் அதுக்கு எதிராக பெரிய தொடர் போராட்டங்களை நடத்துவோம்னு சொல்லி நாளைக்கு காவல்துறை ஆணையரை பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் அந்த தேர்தல் அன்னைக்கு முற்றுகையிடுவோம். அதுக்கு பிறகும் அவர்கள் தொடர்ந்து இதே நிலையை கொண்டு போனாங்கன்னா இன்னும் தீவிரமான போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகும். உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள், திரைத்துறை சார்ந்த ஒரு சில சங்கங்கள் தவிர
தமிழ் இயக்குனர்கள் சங்கம், படைப்பாளிகள் சங்கம், இந்த சங்கங்களை தவிர மீதி எல்லாமே தென்னிந்தியன்ற பெயரை தாங்கி தான் இருக்குது. இவர்கள் இந்த தென்னிந்தியன்ற பெயரோட சேர்ந்து பயணிக்கிறதே ஒட்டுமொத்தமா ஒரு ஒட்டுமொத்த இந்தியர்கள்லாம் சேர்ந்து இந்த மாநிலத்தில் குடியிருக்கலான்றது போல தென்னிந்தியர்களுக்கெல்லாம் சேர்ந்த மாநிலம் இந்த மாநிலம் அப்படின்றது தான் அந்த பேர் வலியுறுத்துது. அதை இதற்கு முன்னாடி இருந்தவங்க கண்டுக்கிடாம விட்டுட்டு